கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் முருகன் கோவில் உட்பட தமிழகத்தின் பல்வேறு முருகன் கோவில்களில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வேல்வேல் வெற்றிவேல் என பக்தி முழக்கமிட்டனர். சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பின்னர் ஷஷ்டி விரதம் இருந்த பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் நீராடி விரதத்தை நிறைவு செய்தனர். பழனி முருகன் கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஒட்டி உச்சிவேளை பூஜைக்கு பின்னர் மலையில் இருந்து சின்னகுமார சுவாமி மலைக்கொழுந்து அம்மனிடம் வேல் பெற்றார். பாத விநாயகர் கோவிலில் தங்க மயிலில் எழுந்தருளிய சின்னகுமார சுவாமி தாரகாசூரன், பானுகோபசூரன், சிங்கமுகசூரன், சூரபத்மன் ஆகியோரை சம்ஹாரம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள திருமலைக்கேணி மலைக்கிணறு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது பட்டாச்சாரியார்கள் சூரசம்ஹாரம் குறித்து பக்தர்களுக்கு விளக்கி கூறினர். இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ராசிபுரம் கைலாசநாதர் திருக்கோவிலில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி, கபிலர்மலை முருகன் கோவில், காளிப்பட்டி முருகன் கோவில் ஆகிய கோவில்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடம் ஏந்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவில் கந்த பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அருள்மிகு கௌசிக பால சுப்பிரமணியர் திருக்கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் கஜமுகாசூரன், சிங்கமுகாசூரன், பத்மாசூரன் ஆகியோரை வேல் கொண்டு வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் வடக்கு கோபுர வாசலில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய திருக்கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு 58 காவடிகளுடன் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. விராலிமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவள்ளூர் தீர்த்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் நேற்று மாலை நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவண்ணாமலை புதுப்பாளையம் அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் கீழ்பெண்ணாத்தூர் முருகன் கோவில், மதுரை சோழவந்தானை அடுத்த தென்கரை மூலநாதர் சுவாமி திருக்கோவில், ஈரோடு மாவட்டம் திண்டல் வேலாயுத சுவாமி திருக்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா திருக்கோவில், திருநெல்வேலி குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. சூரனை வதம் செய்து வந்த முருகப்பெருமானின் சினத்தை தணிக்கும் வகையில் திருத்தணி முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து மலைக்கோவிலுக்கு புஷ்பங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு முருகப்பெருமானுக்கு புஷ்பாஞ்சலி வைபவம் நடைபெற்றது.